ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021 ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரியில் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கூகுள் போங்க. அதுக்கப்புறம் டிஎன்இஏ அப்படின்னு டைப். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். நான் நிறையா மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். இன்றைக்கி அதாவது செப்டம்பர் 14, 2021 அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் விட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் லிஸ்ட் விட்ருக்காங்க. கிட்டத்தட்ட நிறையா இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கேட்டகரியில் ரேங்க் லிஸ்ட் விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அகடமிக் ஜெனரல், அகடமிக் டிஃபரன்ஸ்லி ஏபிள்டு பர்சன், அகடமிக் எக்ஸ் சர்வீஸ்மேன், அகடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க். அதாவது இந்த வருஷம் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ரேங்க் இங்கிலீஷ் விட்ருக்காங்க. அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா அகடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க். கவர்மெண்ட் ஸ்கூல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ரேங்க், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் இருக்காங்களா அவங்களுக்கான ரேங்கிங். கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸ் சர்வீஸ்மேன், கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டூடெண்ட்ஸோட ஐ மீன் எக்ஸ் சர்வீஸ்மேனோட பிள்ளைங்களுக்கான ரேங்கிங் லிஸ்ட்டு. அப்புறம் வொகேஷ்னல் ஜெனரல், வொகேஷ்னல் டிஃபரன்ஸ்லி ஏபிள்டு, வொகேஷ்னல் எக்ஸ் சர்வீஸ்மேன், வொகேஷ்னல் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்கிங், ஸ்போர்ட்ஸ், அகடமிக் அண்ட் வொகேஷ்னல். இது மாதிரி நிறைய ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி விட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு இதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் ரேங்கிங், அதாவது சில கம்யூனிட்டிக்கு என்னென்ன மார்க்கில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகடமிக் ஜெனரலில் ஓப்பன் பண்ணலாம். வாங்க, கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கான பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லோட் ஆகிருக்கு. சர்வர் பிஸியாக இருக்குது, நிறையா பேர் யூஸ் பண்ணுறதுனால. இங்கே பாருங்கள், டவுன்லோட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? டவுன்லோட் ஆன உடனே இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட அதோட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லிஸ்ட்டுமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அகடமிக் ரேங்க், நெக்ஸ்ட்டு அகடமிக் டிஃபரன்ஸ் ஏபிள் பர்சனுக்கான ரேங்கிங் லிஸ்ட்டு. அது என்ன நேமில் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. வாங்க அதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டிஃபரன்ஸ் ஏபிள் பர்சனுக்கான ரேங்கிங்குமே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நம்ம எது ஓப்பன் ஆகுதோ ஃபஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதோட மெமரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, அதனால வந்து இது ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அகடமிக் டிஃபரன்ஸ் ஏபிள் பர்சனோட ரேங்கிங் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இனிமேல் ஃபர்தராக வேறு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணால் இன்னும் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில் ரேங்கிங் லிஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நிறையா லிஸ்ட் இருக்கீங்களா, அந்த ரேங்கிங்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆக போகுது. டவுன்லோடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாங்க அது போய்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்கிங் எந்த மார்க்கில் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 196.685. ஓகேங்களா? அந்த ரேங்கிங்கில் இருக்குது. டிஃபரன்ஸ் ஏபிளோட கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மற்ற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி, அது மாதிரி எஸ்சி கம்யூனிட்டி, இது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்கிங் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இதோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 180 அது வரைக்கும் இருக்குது. மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 81.5 கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து எந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் லேபிள் கேட்டகரி அகடமிக் ரேங்க் லிஸ்ட் தான் இது கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஃபைல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இது இன்னும் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் எக்ஸர்வீஸ்மேன் அந்த கேட்டகரியில் ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒன்று கேன்சல் பண்ணலாம், ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃபைல் தான், அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். அது மட்டும் ஒன்று மட்டும் டவுன்லோட் ஆகும். பாருங்கள், எக்ஸர்வீஸ்மேன் அதுவுமே 409 KB தான், அதுவுமே சீக்கிரமாக டவுன்லோட் ஆகிடும். நம்ம அதோட இது ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அதிகமாக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் பேஜஸ் அதிகமாக இருக்கும். அதனால் எம்பி சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால டவுன்லோடு வந்து டிலே ஆகுது. ஸோ உங்களுக்கு எந்த பர்டிகுலர் கேட்டகரியில் ரேங்கிங் பார்க்கணுமோ அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் நீங்கள் ரேங்கிங் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த எக்ஸர்வீஸ்மேனோட கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்குது? மொத்தம் 4 பேர் தான் இருக்காங்க. அதனால தான் ஒரே பேஜ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கமெண்ட்டில் பிசி எம்பிசிவி 1 இயர்க்குள்ள சக்தி அந்த கேட்டகரியில் இந்த வருஷம் புதுசாக ரேங்கிங் போட்டிருக்காங்க. 4 ரேங்கிங் தான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ அது ஆல்ரெடி டவுன்லோட் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்னொரு 2 MB பக்கம் வந்து டவுன்லோட் ஆகிறதா இருக்குது, பார்க்கலாம். சரி, ஒகேஷ்னல் எக்ஸர்வீஸ்மேனில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அகாடமிக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஒகேஷ்னல் எக்ஸர்வீஸ்மேனுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. ஓகேங்களா. 200க்கு 200 எத்தனை பேர் எடுத்துருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் படிச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. லாஸ்ட் இயர் படிச்சதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஏன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 2003 இருக்குது மோஸ்ட்லி. இப்போ 2004 வந்து இந்த ப்ளஸை பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 0.405 495 அது மாதிரி வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நித்யஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 200 மார்க் எம்பிசி வெந்நீர் கேட்டகரியில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜஸ் கிடைக்கும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3000 பேஜஸ் இருக்குது. அதனால தான் வந்து டவுன்லோடு வந்து லேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.